போன வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Zomato அப்புறம் இட்டர்னல் அதோட கம்பெனிய வந்து ரிசல்ட் பார்த்தோம். அப்புறம் ஹேவல்ஸோட ரிசல்ட்ட பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஒரு கவர்ன்மென்ட் பேங்க். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் வந்து 8498 crore 12% வந்து 12% இல்ல 13% கிட்டத்தட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து 7527 இருந்துச்சு. இப்போ வந்து 8498. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6120 crore வந்து செலவு பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 5424 இருந்துச்சு. ஸோ செலவுனா அவங்களோட செலவு என்னது? சேலரி குடுக்க வேண்டியதா இருக்கும். மத்த லோன் குடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு லோன் வந்துருது. இன்னொரு லோன் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதான் வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துலேருந்து லோன் வாங்குறாங்க. ஒரு 5% வந்து லோன் வாங்குறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மத்த இடத்துக்கு லோன் குடுப்பாங்க. ஒரு 10% வந்து லோன் குடுப்பாங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற 5% தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ ஒரு 100,00,00,000 இங்க வாங்குறாங்கன்னா, இங்க என்ன செய்றாங்க 110,00,00,000 குடுக்குறாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 10,00,00,000 ப்ராஃபிட் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்றது. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல பார்த்தீங்கன்னா, 3166,00,00,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ரிசல்ட் பார்க்கும்போது இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் அடி வாங்குனா, ஷேர் பிரைஸ் கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும் நாளைக்கு. அதாவது நீங்க நேத்து இல்ல ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ நல்லா தான் இருந்துச்சு. ப்ராஃபிட்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5% வந்து அடி வாங்கிருச்சு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து 5% வந்து அடி வாங்கிருச்சு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாரி புரோவிஷன் பார்த்தீங்கன்னா, நெட் ரிவர்சல் ஆஃப் 179 crore. ஸோ புரோவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புரோவிஷன்னா நீங்க ஒரு இடத்துக்கு லோன் குடுக்குறீங்க. ஸோ ஒரு 100,00,00,000 வந்து லோன் குடுக்குறீங்க. ஸோ 100,00,00,000ல என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,00,00,000 திரும்ப வந்துருச்சு. பட் இன்னொரு 50,00,00,000 அவங்க திரும்ப தரல. அதாவது அவங்க பிசினஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. பிசினஸ் வந்து சரியா போல. அவங்க பிசினஸ் ஓடல. அதனால அவங்களால வந்து ஒரு 50,00,00,000 வந்து திரும்ப குடுக்க முடியல. ஸோ அவங்களால 50,00,00,000 திரும்ப குடுக்க முடியலைன்னா, இவங்க அதாவது ஐடிபிஐ பேங்க் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 50,00,00,000ல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பெர்சன்டேஜ் கணக்குல வந்து அவங்க வந்து அமௌண்ட் தனியா எடுத்து வைக்கணும். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு பெர்சன்டேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் வழியா அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 30,00,00,000 வச்சுக்கோங்க. ஸோ 30,00,00,000 வந்து அவங்க தனியா எடுத்து வச்சு என்ன செய்யணும்னா, ப்ராஃபிட்ல இருந்து குறைக்கணும். ஸோ ப்ராஃபிட்ல இருந்து 30,00,00,000 வந்து கழிக்கணும். மீதி இந்த 20,00,00,000 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மீதி 20,00,00,000 வந்து இனிமே குடுப்பாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் குடுக்கலைன்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். அவங்களோட ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் என்ன வச்சிருக்காங்களோ, ஏது வச்சிருக்காங்களோ, அத வித்துட்டு அந்த மீதி 20,00,00,000 வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மீதி 20,00,00,000 அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 20,00,00,000க்கு வரலைன்னா, அவங்களோட லாஸ் தான் அது. ஸோ இங்க புரோவிஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோவிஷன்ல என்ன நடக்கும்? லோன் திரும்ப வரலைன்னா, நீங்க ப்ராஃபிட்ல இருந்து குறைக்கணும். ஸோ அந்த லோன் வராத அமௌண்ட்ட வந்து நீங்க புரோவிஷன்ல வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இங்க நெட் ரிவர்சல்னு வந்திருக்கு. ஸோ நெட் ரிவர்சல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 179,00,00,000 வந்து அவங்களுக்கு திரும்ப வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து லோன் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அது பேட் லோன் அப்படின்னு சொல்றது. திரும்ப வராத லோன் வந்து பேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் லோன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரும்ப தரல அவங்க. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பிசினஸ் வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மறுபடியும் பிசினஸ் ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன செய்வாங்க, மறுபடியும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டும், அப்புறம் அவங்களோட பணத்த வந்து திரும்ப குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட மறுபடியும் திரும்ப குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது வந்து இங்கனக்குள்ள ஆட் ஆயிரும். எவ்வளோ வந்து புரோவிஷன் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க எதுவும் கிளியரா குடுக்கல. அதாவது இந்த குவார்ட்டர்ல வந்து எவ்வளோ புரோவிஷன் ஆயிருக்கு அப்படின்னு குடுக்கல. 279,00,00,000 வந்து வந்திருக்கலாம். அதனால தான் இங்க 179,00,00,000 வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. பட் இந்த 100,00,00,000 வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன செஞ்சிருக்காங்கன்னா, -179,00,00,000 வந்து எங்களுக்கு திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நல்ல விஷயம் தான். உங்களுக்கு கிடைக்காத லோன் வந்து திரும்ப கிடைக்குது. அப்ப நல்ல விஷயம் தான். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க புரோவிஷன்ல என்ன ஆகும்னா, நெட் ப்ராஃபிட்ல இருந்து நீங்க என்ன செய்றீங்க, புரோவிஷன வந்து குறைப்பீங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு, நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ்ல வந்தா நீங்க இத ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ ஒரு 2007 இருக்குன்னா, முன்னாடி வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 1800 சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த 1800ல வந்து 179 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,007,00,00,000 வந்து வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 17% வந்து போன இயர்லேருந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் லைட்டா அடி வாங்கியிருக்கு. புரோவிஷன் வந்து திரும்ப வந்திருக்கு. நல்ல விஷயம் தான். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 17% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம் தான். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல மட்டும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அசெட் குவாலிட்டி. ஸோ அசெட் குவாலிட்டினா, இவங்களோட பணம் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,385,00,00,000 வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புரோவிஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரோவிஷன்னா திரும்ப வரல. அவங்களோட மணி வந்து 6,385,00,00,000 வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புரோவிஷன்ல அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து அவங்க குறைச்ச அமௌண்ட் வந்து 6,385,00,00,000 வந்து அவங்க டோட்டலா இப்போ வரைக்கும் அவங்க பேங்க் ரன் ஆகுறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6,385,00,00,000 வந்து திரும்ப வரல. இது பிளஸ், மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு சில பேர் குடுப்பாங்க, ஒரு சில பேர் குடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில பேர் மறுபடியும் திரும்ப குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதான் வந்து
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 6,385 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 6,385 கோடி இன்னும் வர வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 447 கோடிங்கிறது ஸோ அந்த 50 கோடியில சொன்னேன்ல, 30 கோடி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இங்க ஆட் ஆயிருக்கு. மீதி 20 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மீதி 20 கோடி பார்த்தீங்கன்னா இது. மீதி 20 கோடி இங்க 447 கோடி வந்து அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி பேங்க் அதாவது பிசினஸோட ப்ராப்பர்ட்டிய வித்துட்டு, அந்த மாரி கொஞ்சம் எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். மேபி ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆனாலும் ஆகும். பட் திரும்ப குடுத்துட்டாங்கன்னா நல்ல விஷயம் தான். திரும்ப குடுக்கலைன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிய வந்து வித்துட்டு அவங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி நீங்க புரோவிஷன் பார்த்தீங்க. புரோவிஷன்ல வந்து நெகட்டிவ்ல அமௌண்ட் வந்தா இது வந்து குறையத்தான் செய்யும். ஏன்னா, அங்க பேட் லோன் குறையுது. இங்கேயும் பேட் லோன் குறைய தான் செய்யும். ஸோ கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 3.87% இருந்துச்சு. இப்ப 2.93% இருக்கு. அதேமாரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா, 0.23லேருந்து 0.21%. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓபராய் ரியால்டி. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரியல் எஸ்டேட் கம்பெனி எப்படி ரெவென்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 29% வந்து கீழ குறைஞ்சிருக்கு. முன்னாடி 405 கோடி இருந்துச்சு. 987 கோடி இந்த தடவ. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 573 கோடி 14% வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவென்யூ குறைஞ்சா ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்ஸும் குறைய தான் செய்யும். அடுத்து எபிட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டாக்ஸ் அப்புறம் மத்த செலவுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 520 கோடி. ஸோ 36.2% வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 815 கோடி இருந்துச்சு. பிளஸ் இம்ப்ளாயிங் மார்ஜின் அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 58% இருக்கு. இப்போ 52% ஆயிருச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 421 கோடி. முன்னாடி வந்து 584 கோடி இருந்துச்சு. 28% வந்து கீழ குறைஞ்சிருக்கு முன்னாடி இருக்கிறத விட. ரியல் எஸ்டேட் கம்பெனில வந்து எந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, அந்த மாரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஎல்எஃப் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. லோதா டெவலப்பர் 2, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி 4, ஓபராய் ரியால்டி வந்து 5த் இடத்துல இருக்காங்க. ஸோ ஓபராய் ரியால்டியோட ரிசல்ட் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஸோ இதுவும் கவர்ன்மெண்ட் கம்பெனி தான். என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம இந்த ஃபைனான்ஸு, அப்புறம் பேங்க்கு இதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம்னா, பிடிஎஃப்ல வந்து ஸ்டாண்ட் அலோன் தனியா இருக்கும். அப்புறம் கன்சாலிடேட்டட் அப்படின்னு தனியா இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது தான் படிக்கணும். ஃபைனான்ஸும், பேங்க்ஸோட ரிசல்ட் வர்றதுல. ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி வந்து 1822 கோடி இருந்துச்சு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2070 கோடி. அப்போ டோட்டல் இன்கம் கூடியிருக்கு. புரோவிஷன் பார்த்தீங்கன்னா, புரோவிஷன் வந்து முன்னாடி மைனஸ்ல இருந்துச்சு. ஸோ அதான் இவங்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திரும்ப வந்து லோன் குடுத்துருக்காங்க. ஸோ 12 கோடி வந்து முன்னாடி இருந்துச்சு. அதான் அப்ராக்ஸிமேட்டா வைங்க. ஸோ 12 கோடி முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 56 கோடி. ஸோ இவங்களுக்கு 56 கோடி வந்து இன்னும் வந்திருக்கு. போன தடவ பார்த்தீங்கன்னா 12 கோடி திரும்ப வந்துச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 438 கோடி. இப்போ வந்து 531 கோடி. ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஸோ அடுத்து அசெட் குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஏ வந்து 1.06, நெட் என்பிஏ வந்து 0.69. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோடது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோடது இவங்க எதுவும் குடுக்கல. இந்த குவார்ட்டரோடது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோடதுனா நம்ம பழைய ரிசல்ட்டு அதோட டவுன்லோட் பண்ணி அத பிடிஎஃப் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இத மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இத மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 733.57 கோடி. முன்னாடி வந்து 631 கோடி இருந்துச்சு. ஸோ 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஓகே தான் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா கூடியிருக்கு. ப்ரொவிஷனும் நல்லா கூடியிருக்கு. அதாவது கூடியிருக்குன்னா, நெகட்டிவ்ல நல்லா கூடியிருக்கு. ஸோ இது ப்ளஸ் பாயிண்ட் தான். இது வந்து ப்ளஸ்ல அதிகமாகக்கூடாது. ஸோ இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் இது. நெகட்டிவ்ல அதாவது பாசிட்டிவ்ல வந்து அதிகமா இருக்கக்கூடாது. பாசிட்டிவ்ல அதிகமா இருந்துச்சுன்னா, அது ஓரளவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் ப்ரொவிஷன்னா. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அதுவும் கூடியிருக்கு. ஸோ எல்லாமே கூடியிருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நாளைக்கு ப்ளஸ்ஸா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யூகோ பேங்க். ஸோ யூகோ பேங்கோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூகோ பேங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 7433 crore வந்து டோட்டல் இன்கம். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 6859 இருந்துச்சு. ஸோ ரெவென்யூ வந்து கூடியிருக்கு. ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 397 கோடி. இப்போ வந்து 616 கோடி. ஸோ ப்ரொவிஷனும் கூடியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் வந்து அவங்க வேணும்னே கூட்டியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து அவங்களே கூட்டியிருக்காங்க. ஸோ ஏன் கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவார்ட்டர் 2 வரப்போகுது, குவார்ட்டர் 3 வரப்போகுது, அப்புறம் குவார்ட்டர் 4 வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பேட் லோன் ஏதாவது வந்துச்சுன்னா, ஸோ அந்த பேட் லோன் அங்க ப்ராஃபிட்லேருந்து குறைக்கிறதுக்கு, அவங்க என்ன செய்யலாம், இந்த தடவ ப்ராஃபிட் அதிகமா வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் அதிகமா வந்தா, அவங்க இப்பயே குறைச்சுக்கிட்டாங்க ப்ராஃபிட்லேருந்து. ஸோ இப்பயே குறைச்சுக்கிட்டா ஓரளவுக்கு வந்து அப்புறமேல் அடி வாங்காது. Q2ல, Q3ல அப்புறம் Q4ல வந்து அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு இப்பயே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ப்ரொவிஷன்ல வந்து ஆட் பண்ணி ப்ராஃபிட்ட வந்து இப்பயே குறைச்சுக்கிட்டாங்க. ஸோ ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதான் வந்து கூடியிருக்கு. ஏன்னா, இவங்க பேட் லோன் இருக்கிறனால வந்து ப்ரொவிஷன் கூடல. அவங்க வேணும்னே கூட்டியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயும் நடந்துச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்துச்சு பேட் லோனு.
பட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, 14,000 கோடி வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14,000 கோடி எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து Q2 வரப்போகுது, Q3 வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல பேட் லோன் ஏதாவது உருவாகிருச்சுன்னா, அங்க ப்ரொவிஷன் குடுக்குறதுக்கு பதிலா, அங்க ப்ரொவிஷன் குடுத்து ப்ராஃபிட்லேருந்து குறைக்கிறதுக்கு பதிலா, நான் இப்பயே குறைச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க குறைச்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அப்புறம் பேட் லோன் அந்த Q4 முடிய பேட் லோன் எதுவும் உருவாகாம இருந்துச்சுன்னா, அவங்க வந்து திருப்பி எடுத்துக்குருவாங்க ப்ராஃபிட்லேருந்து. ஸோ அதான் வந்து நடக்கும். ஸோ இங்க வந்து அதனால தான் ப்ரொவிஷன் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 607 கோடி அப்புறம் 10% வந்து நெட் ப்ராஃபிட் டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, 2403 crore 6% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் கிராஸ் என்பிஏ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்குன்னா, பேட் லோன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ பேட் லோன் குறைஞ்சா நல்ல விஷயம் தான். பட் ப்ரொவிஷன் அவங்க வேணும்னே கூட்டியிருக்காங்க. அவங்க ஃபியூச்சர் வந்து லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ 0.69% வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் 0.33% வந்து நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இதான் வந்து கடைசி ரிசல்ட்டு. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப்போடது. பிளஸ் இது நிஃப்டி 50 கம்பெனி. ஸோ நிஃப்டி 50 கம்பெனி எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். பிளஸ் இட்டர்னலும் பார்த்தீங்கன்னா, Zomatoவும் பார்த்தீங்கன்னா, அதுவும் நிஃப்டி 50 கம்பெனி தான். ஸோ எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 13% வந்து கூடியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 49% நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ரெவென்யூவும் கூடியிருக்கு, ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டி 50ல அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நல்லா கூடியிருக்கு. ஸோ இவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் செக்டர்ல. ஸோ இவங்க தான் வந்து நம்பர் 1. 3,70,117 கோடி வந்து இவங்க தான் வந்து மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லா குரூப்போடது தான். அல்ட்ராடெக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லா குரூப்போடது தான். ஸோ அடானி வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு செகண்ட் பிளேயரா இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்புஜா சிமெண்ட் இவங்களோடது. அப்புறம் ஏசிசி சிமெண்ட் இவங்களோடது. ஸோ ரிசல்ட்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.